எங்க பாருங்க, இது எப்படி இருக்கு மிஸ்டர் ரோல்டான்? பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. நான் பார்க்கிறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கல்ல? 10 வயசு குறைஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? ஆ, உங்க புது ஹேர் ஸ்டைலுக்கு நான் உங்க அவுட்லைனை தான் ஃபாலோ பண்ணேன். உண்மை சொல்லணும்னா ஸ்பெஷலாவே உங்களுக்காகவே இது கஸ்டமைஸ் பண்ண மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. எங்க பாரு, நீ ஏற்கனவே பண்ணதை விட இது பெட்டரா இருக்கு. பண்ணது ரொம்ப திக்கா இருக்கும். எல்லாரும் அதை ராக் அண்ட் ரோல்னு நினைச்சிருப்பாங்க. அது வேற ஒரு ஸ்டைலு. இது உங்களுக்கு சரியா சூட் ஆகுது. சரி சரி, ரொம்ப புகழாத போதும். ஆ. உன்னை பத்தி தெரியாதா என்ன? நீங்க இதுக்காக தானே போயிருந்த? ஏய், யார் நீ? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கிளேன், அங்கிளேன். ஆ, ஆ, யுவாங். பரவாயில்ல, என் பேர் ஞாபகம் இருக்கா? அட, அது எப்படி மறக்கும்? நம்ம 2 பேர் பேர்லயும் ஆன் இருக்கிறதுனால 2 பேர் பேர்லயும் ஏதோ ஒற்றுமை இருக்கு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? இங்கேயா வேலை பாக்குறீங்க? நான் வைஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல ஒர்க் பண்றேன். நாங்க இப்ப பேட்மிண்டன் எஸ்டாப்லிஷ்மெண்டோட ஒரு கொலாபரேஷன் பண்ணிருக்கோம். சாங் சான்சுவான் இன்னைக்கு டீமோட இருக்க மாதிரி தெரியல. எதுக்கு? அவன் ஆப்சென்ட் ஆனதுனால தான் இங்க வந்திருக்கேன். அவன் என்ன பண்ணான்னா, ரிட்டையர் ஆக போறேன்ட்டான். ஆரம்பத்திலேயே ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டான். ஆனா இந்த முறை ரொம்ப சீரியஸா பேசினான். ரிட்டையர்மெண்ட் ஃபார்மையே சப்மிட் பண்ணிட்டான். அது எப்படி சரியா வரும்? அதான் நேரா வந்து கோச் முன்னாடியே அதை கிழிச்சு போட்டேன். ஃபார்மை கிழிச்சு போட்டுட்டா அவனால புதுசா எழுத முடியாதா? அவன் இப்படி தடுக்கிறதால இந்த பிரச்சனை தீந்துராது இல்லையா? இங்க பாருங்க, அவனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் உண்மையாவே இந்த டீமை விட்டு இப்ப வெளியே போறானா? அது அந்த 18-18 ஸ்கோரால அவன். ஹலோ, ஆமா நான் தான். நீங்க யாரு? செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டா? Come in. என்னாச்சு? அவன் என் ஃபேமிலி மெம்பர் தான். இங்க பாருங்க, ஒரு பேஷண்ட் டெஸ்ட்டுக்கு போயிருந்தப்ப அவரோட டிராயரை திறந்து இவன் பணத்தை திருடி இருக்கான். இங்க பாத்தீங்களா, 3000 yen இவன் தான் திருடி இருக்கான். நான் ஏற்கனவே சொன்னேன் நான் பணத்தை திருடலன்னு. எதுக்கு சத்த போற இப்போ? நீ பணத்தை திருடினியா இல்லையான்னு பேஷண்ட் டெஸ்ட்டை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். உட்காரு. உட்கார் உட்கார் உட்கார். அவன் பணத்தை திருடிட்டானா? ம். ஏய், நீ என்ன பண்ண போற? நான் சும்மா அது என்னன்னு பார்க்க தான் வந்தேன். இங்க பாருங்க சார், நான் அவனோட அப்பா. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா பணத்தை அவன் திருடி இருக்க மாட்டான் சார். அதுல பாருங்க என்ன எழுதி இருக்குன்னு. லேபர். ஆமா, லேபர். அவன் கையில வச்சிருந்த அந்த பணம் இருக்கு இல்லையா, அத பேஷண்ட்டுக்கு டெலிவரி பண்ண வந்தான். நீ யார முட்டாளாக்கிட்டு இருக்க? நான் எதுக்கு சார் உங்களை முட்டாளாக்க போறேன்? அட என்ன சார் நீங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போன மாசம் அவன் பணத்தை டெலிவரி பண்ணியிருக்கான். அந்த ஃபீமேல் பேஷண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க என்ன நம்பலன்னா நீங்களே கால் பண்ணி பேசுங்க. கால் பண்ணுங்க. சரி, எனக்கு ஒன்று சொல்லு. அம்மா, நீ மேரத்தான்ல சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்ண? நான் சாப்பிட்டேன், குடிச்சேன், அவ்வளவுதான். பணத்தை மொத்தமா காலி பண்ணேன். நான் முதல்ல கதவை திறக்க போறேன். ஓ, லக்கி பாய். அங்கிள் ஆன் சொன்னாரு. பேஷண்ட்ஸ் எல்லாம் உங்க பேர் சொன்னாங்களாமே. உண்மையாவே அது கியூட்ல? என்னை பார்த்தா உங்களுக்கு ஜோக்கா தெரியுதா? இன்னைக்கு நான் உன்னை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு திரும்பி போக வழி தெரியும்ல? பார்த்து போங்க, நான் கிளம்புறேன். யுவான், ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. உங்களுக்கு என் பையன் மேல ரொம்ப அக்கறை இருக்கா? அப்படி இல்லைன்னா காசிப்போ இல்லை வேற ஏதோ ஒன்று நினைச்சிட்டீங்களா? ஆக்சுவலாக நான் பேட்மிண்டன் டீமை அப்ரோச் பண்ணுவேன். வைஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு திறமையான ஆள் தேவை. இதில் என்ன பிரச்சனைனா, டீமில் அவனோட ரிசல்ட் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை.
என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அவனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சான்சுவானோட அம்மா பேரு தாங் லோ. அவ பேட்மிண்டன் பிளேயரா தான் இருந்தா. அவ எக்ஸலண்டான பிளேயர். அதே டீம்ல இருந்த ஒரு பையனோட டேட் பண்ண ஆரம்பிச்சா. எதிர்பாராத விதமா அவ பிரெக்னன்ட் ஆகி சான்சுவானை பெத்தெடுத்தா. அவன் பிறந்த உடனே பேட்மிண்டன்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டா. அவ ரிட்டையர்ட் ஆனாலும் அவ மனசு முழுக்க அதுலயே தான் இருந்தது. அதனால தான் அவ தன்னோட நம்பிக்கை கனவுகளை எல்லாம் சான்சுவான் மேல வச்சு அவனை ஒரு சாம்பியன் ஆக்க நினைச்சா. நேத்து காம்படிஷன்ல நீ ஒரு ஷாட்டை மிஸ் பண்ணதுனால தோத்து போயிட்ட. அதுக்கு காரணம் உன்னோட கால் தான். பேக் ஸ்டெப், ஜம்ப் ஸ்டெப், அப்புறம் நெட் ஷாட். இதை ஃபுல்லா இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண. நான் அந்த டீமுக்கு ராக்கெட் ஸ்ட்ரிங்கரா இருந்தேன். எனக்கு எப்பவும் தாங்களுவ ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. சூழ்நிலை காரணமா வேற வழி இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்க எப்போ இறந்து போனாங்க? சான்சுவானோட 15வது வயசுல. அன்னைக்கு சான்சுவானுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் இருந்தது. கடைசியில் அந்த மேட்ச் 18-18ன்னு ஃபைனல்ல டை ஆயிருச்சு. சான்சுவான் திரும்பி திரும்பி அவங்க அம்மாவை தேடினான். அவ ஏற்கனவே அங்கிருந்து போயிட்டா. அப்ப இருந்துதான் அவனுக்கு அந்த பிரச்சனை வந்தது. அதான் அந்த டிராமா. அவங்க விருப்பப்பட்டு தான் உங்களை விட்டுட்டு போனாங்களா? அப்புறம் மறுபடியும் வரவே இல்லையா? நீங்க டாங்லுவா பாத்தீங்களா? நான் எங்கேயும் பார்க்கலையே. சாரி, நான் ஒரு கோலை தான். என்னோட வாழ்க்கையில கடைசி நேரத்துல எனக்கு வேண்டப்பட்ட 2 பேரை நான் சந்திக்க விரும்பவே இல்லை. அது மட்டும் இல்லாம நான் எப்பயுமே ஒரு பொறுப்பில்லாதவளா தான் இருந்திருக்கேன். டாங்லு இங்க வந்தாங்களா? இல்லையே. எனக்கு தேவைப்பட்டப்ப நான் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டேன். எனக்கு தேவைப்படும் போது தான் நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ என்னோட கடைசி நாட்களில் நான் பார்க்க விரும்பிய இடங்களை பார்க்கறதுக்காக உங்ககிட்ட சொல்லாமல் கிளம்பிட்டேன். ஆன்காங், என்னோட வருத்தங்களை பற்றி பேசும்போது என்னோட பெரிய வருத்தம் என்னன்னா, நீங்கள் டீமில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் தான் என்னோட ராக்கெட்டுக்கு முதல்ல ஸ்ட்ரிங் பண்ணீங்க. நான் உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டேன். இந்த வீட்டை நான் உங்களுக்கும் சியாச்சுவானுக்கும் விட்டுட்டு போகிறேன். இதுக்காக நான் உண்மையிலே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அவனை வளர்த்துருங்க. 18 வயசுல அவன் ஒரு அடல்ட் ஆயிடுவான். எனக்கு ஏற்பட்டிருக்க வியாதியை பற்றி அவன்கிட்ட சொல்லாதீங்க. அது அவனோட ட்ரைனிங்கையும் காம்படிஷன்ஸையும் பாதிக்கும். நான் உண்மையிலே குணமடைஞ்சேன்னா உங்கள் 2 பேரையும் பார்க்கறதுக்கு வருவேன். ஒருவேளை நான் குணமடையவே இல்லைன்னா அவன் உங்களுக்கு அப்பான்ற மரியாதையை கண்டிப்பாக கொடுப்பான், எனக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி. அவ போய் 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் சான்சுவான் கிட்ட என்ன சொன்னேன்னா, உங்க அம்மா வெளிநாட்டுக்கு கோச்சா போயிருக்காங்கன்னு, சீக்கிரமே திரும்பி வந்துருவாங்கன்னு சொன்னேன். அவன் சின்ன பையனாதான் இருந்தான், ரொம்ப அப்புறாணியா இருந்தான். என்ன நம்பினா நல்லா ட்ரைனிங் எடுத்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சது. அவங்க அம்மா கூட திரும்ப சேருவான்னு நினைச்சான். நைட்டும் பகலுமா ட்ரைனிங் எடுத்தான். தான் முழு எனர்ஜியையும் பேட்மிண்டனுக்காகவே செலவு பண்ணான். உண்மையிலேயே அது பெரிய விஷயம்தான். ஆனா டிராமால இருந்து வெளியே வந்துட்டான்னு நினைச்சீங்களா? அவனால் அதுல இருந்து வெளியே வரவே முடியல. அப்புறம் யுவான், நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் அவன் கூட கொஞ்சம் பேசுங்க, அவனை உற்சாகப்படுத்துங்க ப்ளீஸ்.
சாங் சென்ச்சுவான் கொஞ்சம் கீழே வா. உனக்காக நான் டம்ப்ளிங்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்ப மட்டும் நீ கீழே வரலன்னா நான் இதை மறுபடியும் கொண்டு போயிடுவேன். அப்புறம் இதோட டேஸ்ட் கூட நல்லாவே இருக்காது. சாங் சென்ச் கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்ஜாய். அலெக்ஸோட ரெக்கமெண்டேஷனை வச்சு நான் உன் டீமுக்கு போய் கேண்டிடேட் செலக்ட் பண்ண போயிருந்தேன். அவன் உண்மையான ஃபேமஸான ஆள் தெரியுமா? ஆ. அவன் தான் சொன்னான் உங்கள் டீமில் ஹிடன் ஜெம் இருக்காருன்னு. அது யாருன்னா அது நீ தான். இதை நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நான் இப்போ முழுசாக நம்பியிருப்பேன். ஆனால் என்னால் இப்போ யாரையும் ஜெயிக்க முடியாது. அங்கிள் அண்ட் அம்மா பற்றின எல்லாமே சொல்லிட்டாரு. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. அவருக்கு சரியான ஓட்டவாய். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்திருக்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் ஒரு மாதிரி ஆயிட்ட. பேட்மிண்டன் ப்ளே பண்ணுறது என்னோட கனவே கிடையாது. அது டாங்லூ கனவு. எங்களுக்குள்ள ரொம்ப மோசமாக சண்டை நடந்த பிறகு அம்மா கிட்ட சொன்னேன், ஒரு நாள் நான் ஒலிம்பிக் சாம்பியன் ஆனேன்னா சாங் சாங்சுவான்ங்கிற பேர் எனக்கு சொந்தமானது டாங்லூக்கு இல்லைன்னு சொன்னேன். அதில் எந்த பெருமையும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவங்க பயங்கரமாக கோவமாயிட்டாங்க. அந்த ஒரு வாட்டி தான் அவங்க என்ன அடித்தாங்க. பல வருஷங்களா அந்த சண்டையை பற்றி நான் யோசிச்சிருக்கேன். அப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, அவங்களோட வியாதி அப்பையிலேருந்து ஆரம்பிச்சதுன்னு. உன் அம்மாவோட வியாதி பற்றி தெரியுமா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க பெட்டுக்கு அடியில் விட்டுட்டு போன லெட்டரை நான் படித்தேன். அப்போ தான் அவங்க போனதுக்கான காரணம் தெரிஞ்சுதான். ஆனால் ஆன்காங் இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் உண்மையிலேயே எல்லாரும் அவரை மாதிரியே முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காரு. யார் உடனே இவ்வளோ அவசரமா ஆப்போசிட்ல இருக்கிற கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க? ஜூனியர் அதுக்கப்புறம் தான் வந்தான். இதை நான் உங்ககிட்ட மறைக்கலாம். இது நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறது இல்லை. அவன் டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 18-19 எடுத்ததே இல்லை. யாரும் போட்டி போட்டலாம் என்கிட்ட ஜெயிக்க முடியாது. அவனும் நானும் சில மேட்சஸ் விளையாடின பிறகு என் பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படிதான் நீங்கள் அவன் டாக்டிக்ஸை பார்த்தீங்க. இதை எப்படி மேட்ச் வின் பண்ண யூஸ் பண்ணுவாங்க? நான் அவனை குறை சொல்லலை. ஏன்னா இப்போ அவன் எல்லாம்லேயும் நான் எல்லாருக்கிட்டையும் தோத்துக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய தோக்குறேன், கம்மியாக ஜெயிக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி இடைஞ்சமாக இருக்க முடியும்? இந்த லைன் கவிதை மாதிரி இருக்கு. நிறைய தோக்குறேன், கம்மியா ஜெயிக்கிறேன், இடைஞ்சமா எல்லாருக்கும் தெரியுறேன். பேபி எங்க? எங்க அம்மா அவளை ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காங்க. என்னதான் நடக்குது? போன்ல நீயே அந்த மாதிரி பேசினா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு ஷென் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு? லூலியை அவர் எடுத்துட்டு போகணுங்கிறாரு. அவர் கஸ்டடியில குழந்தைய வச்சுக்கணுங்கிறாரு. 3 வருஷமா குழந்தைய பாக்குறதுக்கு துப்பு இல்லை. இப்ப என்னவா அவருக்கு? அவர் என்ன சொல்றாருன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெடி பண்ணாராம். அதுல அவரு கொஞ்சம் சம்பாதிச்சிருக்காரு. என்கிட்ட இப்போ ஸ்டடியான ஜாப் இல்லைங்கிறாரு. குழந்தைய கொஞ்ச நாள்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்.
அதுக்கு ஸ்டேபிளான ஒரு லைஃப் வேணுங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன ஒரு லாயரை பார்க்க சொல்றாரு. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு 3 நாள்ல கோர்ட்ல சந்திக்கலாம்னு சொல்றாரு. சீக்கிரம் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும், இல்லைன்னா ஜுடிஷியல் ப்ராசஸ்க்கு போகணும். சரி, ஓகே. நீ இப்போதைக்கு என் கூட வந்து தங்கிக்க. 3 நாள் போதும் எனக்கு. ஓகே, கிரேட். அவர் இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நான் WeChatல ஆட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய். இங்க பாரு, நேத்து ஒரு ஃபேமஸான லாயரை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். டிவோர்ஸ் கேஸ்ல அவரோட வின்னிங் ரேட்டு ரொம்பவே நல்லா இருக்கு தெரியுமா? நிஜமாவா? ஆமா. பிரமாதம். திரும்ப ஆ, எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா? நோ ப்ராப்ளம். நீ என்கிட்ட இப்ப சொன்ன நேட் கம்பெனில உன்னை ஃபிளிப் பண்ண வந்தானே? 2 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட டின்னர் கூப்பிட்டான். இப்ப என்ன சிங்கப்பூருக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். என்ன? ம் நீ எமோஷனலா அஃபெக்ட் ஆயிருக்கியா? இப்ப நீ என்ன சொல்ல வரனே புரியல எனக்கு. அதாவது நீ அவரை உன் மனசுல ரொம்ப டாப்ல வச்சு ரொம்ப முக்கியமான ஆள்னு நினைச்சுக்கிறது. அவரோட WeChat மெசேஜஸ் வந்திருக்கு, அதை நீ வாசிக்க கூட இல்ல, ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்க. அவரோட காலுக்கு ஆன்சர் பண்ணும்போது உன்னோட வாய்ஸ் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுது. அவன் கூட டேட் போறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாய் மாதிரி நான் தயாரா இருக்கணும். ஒருவேளை ஒரு நாள் 2 பேரும் பார்த்து காட்டியும் 3 வருஷம் பார்க்காத மாதிரி அவனுக்கு இருக்கும். 30 வயசுக்கு மேல ஆகும். ஆனா அவன் டெம்ப் பண்ற விஷயம் மட்டும் மாற மாட்டேங்குது. இந்தா உன்னோட காஃபி. தேங்க்யூ. என்ஜாய் பண்ணி குடி. அதுதான் காதல்னு சொல்லுவோம் சிஸ்டர். அதுல வயசோட தடையே இல்ல. அப்படியா? அப்படின்னா அவனை நான் மனசளவுல நினைக்க கூட இல்ல. அந்த மாதிரி காதல் கூட ஒரு வகையில நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வயசுல இப்படி ஒருத்தரை சந்திக்கிறத உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை நான் அவர் கூட ரொம்ப நல்லா கான்டாக்ட்ல இல்லைனாலும் எனக்கு அவன் கூட கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா திடீர்னு என்ன சிங்கப்பூருக்கு வான்னு கூப்பிடுறான். அதான் இது எப்படி இருக்குன்னா என்ன ஒரு ஆக்சிலேட்டர்ல உட்கார வச்ச மாதிரி இருக்கு. நம்ம மத்தவங்கள பத்தி பேச வேண்டாம். காதலுக்காக வீட்டை விட்டு போறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. என்ன பாத்தியா? அடடா. சரி சரி, பேசுறத நிப்பாட்டு. உன்னால நான் என்னென்னவோ தப்பா டைப் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இங்க லூலியோட பயாலஜிக்கல் ஃபாதர் ஷென்யா, அவருக்கு கொலிகோட அஃபேர் இருக்கு. ஆனா அவரோட பயாலஜிக்கல் மதர் லியோனியான் இப்ப வர பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கா. சோ அவங்க டிசம்பர் மந்த் டிவோர்ஸ் பண்றாங்க. லூலிய அவங்க அம்மா லியோனியான் சிங்கிள் பேரண்டா வளர்க்குறா. பார்ட் 1. லூலி பிறந்ததுல இருந்து அவங்களோட பிரிவு வரைக்கும் குழந்தையோட செலவு, நாங்க இது சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸாவே கொடுக்கறோம். மெயின் பாயிண்ட் பார்ட் 2. இதுல இருக்கிற எல்லாமே உங்க சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ். மேல இருக்கிற டோட்டல் அமௌண்ட் 12,000 யான் குழந்தைக்கான அமௌண்ட். அப்புறம் முக்கியமானது, லியோனியான் ஒரு ஃப்ரீலான்சர். அவ தனியா குழந்தைய வளர்க்கறதால அவளோட வேலையை அவ விட்டுட்டா. இப்போ லாஸ் ஆஃப் இன்கம்க்கு என்ன பண்றது? அதை ப்ரூவ் பண்ண எவிடன்ஸ் இல்ல. நான் இதுல 1 லட்சம் வரைக்கும் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம லியோனியானோட பேரண்ட்ஸ் வெளிநாட்டுல இருந்து வந்து குழந்தைய வளர்க்க ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜுக்கு எங்க கிட்ட போதுமான எவிடன்ஸ் இல்ல. அதுக்கான கால்குலேஷன் 30,000. இதுல 12,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 5,55,300 நீங்க தந்தாகணும். பிரசன்டேஷனோட ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கு, அப்புறம் பில்ஸும் இருக்கு. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, சில விஷயங்களை நீங்களாவே சார்ட் அவுட் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். தேவையில்லை, எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க எதிர்பார்த்ததை விட நீங்க இது வரைக்கும் 3 வருஷமா பார்த்தது கூட கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் லூலி கொஞ்சம் உயரமா வளர்ந்துருக்கா, கொஞ்சம் அழகா இருக்கா, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. ஆனா இதுல இருக்கிற பிரசன்டேஷன் அவ எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்னு காட்டும். ஆனா இவ அவளோட நேரம், ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா. அதெல்லாம் பணத்தால கால்குலேட் பண்ண முடியாது. அதே நேரம் நீங்க அந்த குழந்தைக்கு அப்பாவா இருந்துட்டு அவளை விலைக்கு வாங்கவும் முடியாது. லூலே, முதல்ல மிஸ் லோவுக்கு எக்ஸ் ஹஸ்பண்ட் இப்ப வாழ்றதுக்கான 50% செலவு ஏத்துப்பாரு. அப்புறம் மாசம் 20,000 ரூபாய் குழந்தை வளர்க்கறதுக்காக கொடுப்பாரு. இது எங்க சப்ளிமெண்டல் அக்ரிமெண்டோட ஒரு டிராஃப்ட், நீங்க பாத்துக்கோங்க.
நாட் பேட். கொஞ்ச நாள் ஆளையே பார்க்க முடியல, ஐபேக்ஸ்லாம் கண்ணை விட பெருசாயிடுச்சு. அதுவா, அது வேற ஒன்றும் இல்லை. அங்க புழு கூடு கட்டியிருக்கு. கவலைப்படாதீங்க, பட்டுப்புழு அதுங்க கூட்டை உடைச்சிட்டு சீக்கிரமா வெளியே வந்துடும். நீ எல்லாத்தையுமே பெருசு பண்ணி சொல்லிட்டு இருக்க. நான் 2 நாள் நைட்டு முழிச்சதுக்கு என் கண்ணு இப்படி இருக்கு. ஆனா போன வருஷம் நான் இந்த மாதிரி கிடையாது. ஓ, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்புறம் நீ எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு யாராவது என்ன விசாரிச்சாங்கன்னா நான் 3 நாள் டீமோட இருந்தேன்னு சொல்லிடு. தேங்க்யூ. எதுக்காக வேலையை பிரேக் பண்ணிட்டு போறீங்க? ஏன்னா 2 நாளா நான் தூங்கவே இல்லப்பா. காலையில கூட லா ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன். லா ஆஃபீஸ்க்கு எதுக்கு போயிட்டு வந்தீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்னால எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா பிரச்சனை என்ன தேடி வந்துச்சு. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், நானும் கூட வரேன். எனக்கு வண்டி ஓட்ட தெரியும். தூக்கம் இல்லாம ஓட்டினா ஆக்சிடென்ட் தான் ஆகும். நீங்க சஃபர் ஆகலாம், ஆனா உங்களால மத்தவங்க சஃபர் ஆக கூடாதுல்ல. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு படிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு தூக்கம் தான் வருது, ஆனா வீட்டுக்கு போனதும் இதை தூக்கி போட்டுட்டு தூங்கிடுவேன். என்ன பாஸ்க்கு நிறைய ஷெட்யூல் இருக்கு, அது எல்லாத்தையும் கார்லயே முடிச்சிடலான்னு பாக்குறேன். எனக்கு இது அப்படியே பழக்கமாயிடுச்சு. பேட்மிண்டன் ப்ளே பண்றதை விட அது டயர்டா இருக்குமா? நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டா? இந்த உலகத்துல கண் முழிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா மனசு மட்டும் கஷ்டமாயிடுச்சுன்னா நமக்கு அது ஈஸி. இப்போ நீங்க என்ன குறை சொல்றீங்களா? உனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும் போது ட்ரைனிங் எடுக்காம எனக்கு டிரைவர் வேலை பார்க்குறேன். அப்படியா சொல்றீங்க? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நான் ப்ரொஃபஷனல் டிரைவர் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ப்ராக்டிஸாக நினச்சிக்கிறேன். டீம் கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்க? உண்மையாவே நீ விளையாட போறது இல்லையா? எப்படின்னாலும் அத்லெட்ஸ் ரிட்டையர் ஆவாங்கல்ல. லியாங் யுவான், உங்கள் மனசில் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. லைக் இனிமே என் வாழ்க்கையில் இதை செய்யவே கூடாதுன்னு நினச்சி அப்புறம் அதுக்கு பழகி போன மாதிரி. நான் இப்போ கேட்டதுக்கு உங்களால் சொல்ல முடியலல்ல. இது தயக்கம் கிடையாது, பயம். நான் என் வாழ்க்கை முழுக்க ராக்கெட்டை ஸ்விங் பண்ணிட்டு ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக வச்சுருந்தேன். நைட்டு தூக்கம்லாம் வராது, ஜெயிக்கணுங்கிற வெறி தான் ஓடிட்டு இருக்கும். அப்போ வந்து என் ட்ரைனிங் ஸ்டாப் பண்ணுன்னு யாராவது சொல்லியிருந்தா அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது நான் பயந்துருப்பேன். அடுத்து என்ன பண்ண போறோங்கிற குழப்பம் தான் வந்திருக்கும். உண்மையாவே என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. என்னை பற்றி கேள்விப்பட்ட பிறகு நான் யூஸ்லெஸ்ன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், சம்டைம்ஸ் நம்ம தோல்வியை விட்டு கொடுக்கவும் மனசுக்கு ரொம்ப தைரியம் தேவைப்படுது. தொடர்ந்து செய்யறதை விட கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுல தைரியம் அதிகமா இருக்கா? ஹாய், எனக்கு வைஸ் பேஜ் ஸ்போர்ட்ஸோட ஃபிசிக்கல் எக்ஸாமின் பண்ண அப்பாயின்மெண்ட் வேணும். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க ஒண்ணா தான் வந்திருக்கோம். நான் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம். நான் பொதுவா மிங்யூ கிட்ட கேட்டு தான் உனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்க மாதிரி எனக்கும் வாங்குவேன். இப்பெல்லாம் உன்னை பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே. இந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும். இது நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணோம்ல. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்ல, இந்த ரெஸ்டாரண்ட் எப்பவுமே என்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல ஒண்ணு. ஆனா இங்க வரதுல சான்ஸ் இல்ல. நல்ல வேளை இது இன்னைக்கு அமைஞ்சிருச்சு. என்னோட ஹோம்வொர்க்கை நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீயும் நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன விஷயத்துக்காக என்ன அவாய்ட் பண்றியா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே கொஞ்ச நாள் நான் பிஸின்னு. ஆனா நம்ம ஃபோன்ல பேசிட்டு தானே இருக்கோம். பேசுறது ஒன்றும் ஸ்டாப் பண்ணலையே. ஆனா நேர்ல மீட் பண்றது வேற இல்ல. ஆக்சுவலா தனிப்பட்ட முறையில இன்னைக்கு இத பத்தி பேசணும்னு நினைச்சேன். என்னோட பிடிவாதத்தால உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்கல. இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் அவசரப்பட மாட்டேன். நிச்சயமா நம்ம பொதுவா டேட்டிங்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். டைம் ஒத்து வரும்போது நம்ம அடுத்த ஸ்டெப்ல இருந்து யோசிக்கலாம். ஆனா அதுக்காக நாளை தள்ளி போட்டே போக வேணாம்னு நினைக்கிறேன். நீ சிங்கப்பூருக்கு வரலாம். அப்போ நீங்க மறுபடியும் இங்க வர மாட்டீங்களா? நான் சிங்கப்பூர்ல டைரக்டர் லெவல்ல போஸ்டிங்ல இருக்கேன்.
ஆனா நீ ஷென்ஷன்ல வெறும் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்டா தான் இருக்க. நீ அங்க வந்தவொடனே உனக்கு ஏத்த ஜாப் கிடைச்சதுன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி நீ அந்த ஜாப்க்கு மாறிக்கலாம். உனக்கு சரியான வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீ வீட்லயே இருந்துக்கலாம். பழைய மாதிரி நீ உனக்கான கெரியரை டெவலப் பண்ணி கெரியர் உமனா மாறிடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பிறந்தா அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஒய்ஃபா இருக்கணும். அதாவது என்னோட கரியர் கேப்பபிலிட்டிஸ் வச்சு என்னால கம்ப்ளீட்டா என்னோட பார்ட்னருக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க முடியும். அப்புறம் அதுக்கப்புறம் நீ தான் உன்னோட முடிவை சொல்லணும். ஹலோ, நான் தான் லியாங் யுவான். ஹலோ மிஸ் லியோங், நீங்க எங்களோட பிசிக்கல் எக்ஸாமினேஷனை முடிச்சிட்டீங்க. அல்ட்ராசோனோகிராஃபில சில பிரச்சனைகள் இருக்கு. நீங்க டாக்டர் டிஸ்கஷனுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். சரி, நான் இப்போ உடனே வரேன். உங்க மென்சஸ் சைக்கிள் ரெகுலரா இருக்கா? ஆ, அது எப்போவும் ஒரு வாரம் லேட்டா வரும். இந்த பார்ட்டை பாருங்க. இது ஓவரின் எண்டோமெட்ரியமா. இது சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவோம். இது உங்க ஓவிரேஷனை அஃபெக்ட் பண்ணும். இது உங்க மென்சஸ் பீரியட் நடக்கும்போது ஓவரி வளரும். இது எதிர்காலத்தில் நீங்க குழந்தை பெற்றுக்கிற விஷயத்தை பாதிக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பொதுவாக உங்கள் வயசில் கல்யாணம் ஆயிருந்தா உடனே ப்ரெக்னென்ட் ஆக சொல்லி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு உங்கள் பீரியட்ஸ் நின்றோம், இது நார்மல் ஆகிடும். ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலன்னா சர்ஜரி மூலயமா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்காக பதட்டப்படாத டாக்டர், இது சாதாரண வியாதின்னு தானே சொல்லியிருக்காங்க. டாக்டர் இன்னொன்னு சொன்னாங்க, சீக்கிரம் கல்யாணம் ஆயிட்டு பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த பிரச்சனை இருக்காதான். இது ஒன்றும் அல்ட்ராசவுண்ட் கிடையாது. இது கல்யாணம் மற்றும் பிரெக்னன்சி ரிமைண்டர். கடவுள் உன்னை திடீர்னு இதுக்கு கட்டாயப்படுத்துறாருன்னு நினைக்கிறியா? திடீர்னு நேட் சிங்கப்பூர்ல இருந்து திரும்பி வந்திருக்கான். அவனோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நல்லதா இருக்கு. அப்புறம் உனக்கு இந்த பிரச்சனை வேற வந்திருக்கு. நீ குழந்தை பெற்றுக்கிட்டா சரியாயிடும்னு வேற சொல்லியிருக்காங்க. லியாங் யுவான், உன்னோட அதிர்ஷ்ட கல்யாண நட்சத்திரம் இந்த வருஷம் உன் மேல விழப்போகுது. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ நேட்ட சீரியஸா கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். நான் இந்த வீக்கெண்ட்ல வீடு மாறலான்னு நினைக்கிறேன். நீ ஏன் அவனை இங்க வீட்டுக்கு கூப்பிடக்கூடாது? லாயரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நானும் அவனுக்கு நன்றி சொல்லுவேன்ல. என்ன ஒத்துக்கிறியா? அப்போ இந்த வீக்கெண்ட நேட்டை இங்க கூப்பிடு. நானும் அவனை பார்த்த மாதிரி இருக்கும். சரி. உள்ள வாங்க, சீக்கிரம் பார்த்து உள்ள வாங்க. ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. வீடு வாங்குனதுக்கு கங்க்ராட்ஸ். இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆன்ட்டி, ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஏய், என்னாச்சு செல்லம்? ஆன்ட்டி, உங்க கண்ணை மூடிக்கோங்களே. சரி, நீ என்ன பண்ண போறன்னு சொல்லு. உன்னோட பொம்மை எல்லாத்தையும் என்கிட்ட காட்ட போறியா? சரி, நான் என்னோட கண்ணை திறக்கவா? திறக்கலாம். என்னாச்சு? என்ன செல்லம் இது? கண்ணை திறக்காதீங்க. நான் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன். 3, 2, 1. வாவ்! அம்மா, இது எப்படி குட்டி குக்கியா மாறிச்சு? ஆன்ட்டி, பெரிய குக்கி நீங்க சாப்பிடுங்க, சின்னது நான் சாப்பிடுறேன். சியர்ஸ். சியர்ஸ். சரி சரி வாங்க சாப்பிடலாம் வாங்க. வாவ், பாத்து. நீங்க சமைச்சதா? ஆமா. லியாங் யுவான் என்கிட்ட நீங்க ஒரு டேலண்டட் டயட்டிஷியன் சொல்லியிருக்கா. அப்படியா? நான் கிளைண்ட்ஸ்க்காக கொழுப்பு கம்மியா மசில் பில்டிங் ஃபுட் சமைப்பேன். சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. எனக்கு ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா ஓகே தான். சரியான நேரத்துல எங்களுக்கு ஒரு நல்ல லாயரை இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்க பிரச்சனையை தீர்த்து வச்சீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவளோட அப்பீல் ரொம்ப நல்லா செட்டில் ஆயிடுச்சு. தேங்க்யூ. மை பிளஷர். ஆனா லாயர் சென்னை பத்தி பேசும்போது நான் அவருக்கு நன்றி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். நிச்சயமா. நாங்களும் அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அனுப்பலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம். என்ன கிஃப்ட் அனுப்பலான்னு உங்களை கேட்கலான்னு தான் இருந்தோம். அப்படியா?
அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என்கிட்ட விடுங்க. நானே சூஸ் பண்றேன். அவர் எனக்கு க்ளோஸ். ஒரு நண்பருங்கிற முறையில நானே அவருக்கு ஒரு gift கொடுக்கறேன். அது எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு அந்த பணத்தை அனுப்பிடுறேன். பணம்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற முறையில அதுக்கு ஒரு பதில் உதவி தேவை. சரிதானே யுவான்? நீங்க என்ன பத்தி பேசுறீங்களா? சீக்கிரமே ஷாங்காயில சப்ளை கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. எனக்கு சில குவாலிஃபைடு இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிளைண்ட்ஸ் அப்புறம் வைஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ண போறவங்க தேவைப்படுறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க அதுக்காக மிஸ்டர் ஜி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லனா எனக்கு இந்த மாதிரி மீல ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு இது ஓகே தான். நான் ஒரு ஹோஸ்டா இருந்து எல்லாருக்கும் ட்ரீட் பண்றேன், மிஸ்டர் ஜிக்கும் சேர்த்து தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க அந்த மீல் எல்லாத்தையும் டின்னர் பார்ட்டியா கொடுக்க போறீங்களா? இல்ல இல்ல, அது நான் ஒரு அனாலஜி பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஐடியா என்னன்னா, அத பிரைவேட் பார்ட்டியா வைக்கலாம்னு. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு இவ்ளோ தூரம் வந்து டிராப் பண்ணதுக்கு. வீட்டுக்குள்ள என்ன கூப்பிட மாட்டியா? நிறைய வைன் குடிச்சிட்டேன், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும். சரி, வந்து உட்காருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். யுவான், நான் நிஜமாவே உன்னை விரும்புறேன். ஐம் சாரி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், எனக்கு ரெஸ்ட் வேணும். என்ன விஷயம்? இன்னைக்கு நைட்டு நல்லா இல்லையா? எனக்கு தெரியல, ஆனா வைன் குடிச்ச பிறகு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கா, வாமிட் வர மாதிரி இருக்கா. ஸோ ப்ளீஸ் கிளம்புங்க. சரி. ஐம் சாரி, நான் ரெஸ்ட் ரூம் போகணும். ஸோ ப்ளீஸ் நீங்க போகும்போது கதவை லாக் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்ஸ். நாம இந்த வைனை ஓபன் பண்ணி நிறைய குடிக்கல, கொஞ்சம் குடிக்கலாமா? இங்க பாரு, அவன் சுத்தமா சரியில்லை. அவனோட பிசிக்கல் தேவைக்கு தான் ஒரு ஆள் தேவை. கல்யாணத்தை பத்தி பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு உனக்கு இன்னும் அனுபவம் பத்தலன்னு நினைக்கிறேன், அதான் நீ இந்த மாதிரி யோசிக்கிற. சரி சொல்லு, நான் இப்ப என்ன பண்ணணும்? எஸ், நீ இந்த வயசுல இருக்கும்போது உன் உடம்பு ஒரு வார்னிங் சைன் கொடுக்கும்ல. யாராச்சும் உன்னை கட்டி பிடிச்சி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா அது உண்மையாவே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். இல்ல நான் அலர்ட்டா இருக்கணும். இது டேஞ்சரஸ், அப்புறம் ட்ராப் கூட. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா? அவன் டின்னர் டேபிள் இருந்தப்போ எனக்கு என்னமோ ஒரு அருவருப்பான எண்ணம் தோணிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. உனக்கு என்னை பத்தி தெரியும். என்னோட பர்சனல் லைஃபை நான் ஒர்க்கோட எப்பவும் மிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன். அந்த தப்பை பண்ணவே மாட்டேன். என்னால இப்ப வரைக்கும் அதை நம்பவே முடியல. எனக்கும் அவனுக்கும் நடுவுல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இருக்கு. ஆரம்பத்துல நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு அவன் ஏத்தவனா இருப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா அவனை பார்த்தா எந்த வகையிலயும் எனக்கு ஏத்த மாதிரியே தெரியல. செட் ஆகாது. நான் ஏன் சொல்றேன்னா, அவருக்கு கல்யாணம் ஆயிட்ட பிறகு குழந்தைலாம் உண்டாச்சுன்னா நான் வீட்லயே இருக்கணுமா, அவரே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா உனக்கும் நேட்டுக்கும் நடுவுல என்னதான் இருக்கு? அவன் ஹெவி வெயிட் கேட்டகரின்னு நினைச்சியா? இது உனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறியா? ஆமா, அவன் திரும்பி போனதுல இருந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கான். பட் அவனுக்கு என் மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எப்பவும் நாம நம்மளை பத்தி மட்டும் யோசிக்காம இருக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும்.
ஆனா நாங்க 2 பேருமே எதையும் தயக்கம் இல்லாம செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். சீசா விளையாடுறதுல என்ன பயம் இருக்குன்னா, மேல நாம தனியா நின்னுடுவோமோன்னு, அடுத்தவங்க நம்மள தனியா விட்டுட்டாங்கன்னா நாம கிரவுண்ட்ல விழுந்துருவோன்னு. ஆமா, உனக்கு ஏன் இந்த அளவுக்கு சோஃபிஸ்ட்ரி இருக்கு? நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்காம அதை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிட்டு இருக்க. அப்பனா உண்மையான லவ் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு சொல்ல? யாரையாச்சும் விரும்புறதா இல்ல ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறதா? அப்புறம் வேற என்ன, அப்படியே டோபமைனுக்கு அடிமையாகி இருக்கிறதா? அப்புறம் இன்டிமசிங்கிற பேர்ல அப்படியே நாம இருட்டு அறைக்குள்ள போறதா? கிளிக், லைட்ஸ் ஆன் பண்ண. முன்னாடி வெளிச்சமா இருக்கிறது தான் உண்மை. அது சர்ப்ரைஸா இருக்கலாம் இல்ல ஷாக்கா இருக்கலாம், யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நைட்டு நேட்டோட பில்ஸ் எல்லாமே ஃபுல்லா இருந்துச்சு. அது எல்லாமே உண்மையாவே போரிங்கா இருந்துச்சு தெரியுமா? என்னால அதை பொறுத்துக்கவே முடியல. உண்மையிலேயே போரிங்கா தான் இருக்கு. ஏய், நான் உன்னோட இந்த சீசா தியரியை ஒத்துக்கவே மாட்டேன். நீ இன்னும் சரியான ஆளை சந்திக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நீ சரியான ஆளை பார்த்துட்டீனா இந்த மாதிரி சீசா விளையாட்டை விளையாடணுங்கிற அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் நீ சுமோ ரெஸ்லிங் மட்டும்தான் விளையாடணும். அதுல எப்பவுமே நெருக்கமாவே தான் இருப்பீங்க. 24 மணி நேரமும் ஸ்கின் கான்டாக்ட் மட்டும்தான் இருக்கும். நீ சொல்றத பார்த்தனா எனக்கு அப்படியே ஒரே பூரிப்பா இருக்கு தெரியுமா? சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். 2 மாசத்துல வேலையை முடிச்சுட்டு ஆனுவல் லீவ்ல நான் போய் சர்ஜரி பண்ணிக்கிறேன். ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா என் ப்ராப்பர்ட்டி எல்லாம் லூலிக்கு கொடுத்துருவேன். நான் சாகுற வரைக்கும் அவ என்ன பாத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். உனக்கு ப்ராப்பர்ட்டி இல்லைனாலும் அவ செய்வா. அதுக்காக தானே நான் பயப்படுறேன். சுமோ ரெஸ்லிங் கனச்சியாஸ். என்னோட கழுத்து இன்னும் வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நீங்க எதுவும் முத்தம் கொடுத்தீங்களா? என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க வா, நான் பாக்குறேன். நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அவ பாக்குறேன்னு சொல்றேன்ல, காட்டு பாப்போம். என் வீட்டை நீ எப்படி கண்டுபிடிச்சோம்? நான் கோச் கிட்ட அட்ரஸ் கேட்டேன். நீங்க எதுக்கு ரிட்டையர்மெண்ட் கேட்டீங்க? என்ன என் முன்னாடி சத்தம் போட்டு கேட்குற? என்னோட ரிட்டையர்மெண்ட் ரிக்வெஸ்ட்டை அவங்க இன்னும் அப்ரூவ் பண்ணல. கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு என்ன அவங்க வெளியேற்றதுக்கு பதிலாக நானே அங்கேருந்து வெளியே வரேன். சின்ன வயசா இருக்கும்போதே எனக்கு பேட்மிண்டன் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மா தான் என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. என்னைக்கு ஒரு நாள் நீங்கள் காம்படிஷனில் விளையாடுறத பார்த்தேனோ அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பேட்மிண்டன் எவ்வளோ பெரிய கேம்னு. நீங்கள் கோர்ட்டில் விளையாடும்போது உங்கள் மூமெண்ட்டோட ஃப்ளூயிடிட்டி, உங்கள் கேமோட ரிதம், அப்புறம் கண்ட்ரோல், இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். உண்மைதான், அந்த ஸ்டேஜில் இருந்து ட்ரைனிங் அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? இந்த விஷயத்தில் நீ என்னோட பெட்டராக தான் இருக்க. பிரதர் செஞ்சுவான், நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக அப்ளை பண்ண காரணம் புரியுது. ஆனால் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் விட்டுட்டு போகிறது நியாயமா? கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கலாமே. ஆமா, இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு நினைக்கிற? இதோ யுவான் வந்துட்டா. குட் மார்னிங் யுவான். மார்னிங் யுவான். குட் மார்னிங். இங்க பாரு, நேட் பர்சனலா இந்த பாக்ஸ உன்னோட டேபிள்ல வந்து வச்சுட்டு உன்னோட போனாரு. பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பத்தி கேட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷெட்யூல் பண்ண சொன்னாரு. உங்களுக்குள்ள ஏதாவது இருக்கா? அதை ஓபன் பண்ணு, ஃப்ளவர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். உனக்கு பிடிச்சிருக்கா? அன்னைக்கு நைட்டு உன் வீட்டில் இந்த பிராண்டில் ஆயில் டிஃப்யூசர் நீ வச்சிருந்ததை பார்த்தேன். நாம கொஞ்சம் பேசலாமா? இப்போ எதுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்தீங்கன்னு எனக்கு சுத்தமாவே புரியல. உனக்கு இது பிடிக்கும்னு நினைச்சேன், அதனால தான் நான் சாதாரணமாக ஒரு கிஃப்டாக கொடுத்தேன். ஒருவேளை அதான் ரீசன்னா அந்த கிஃப்ட்டை நேரடியாக வீட்டுக்கு அனுப்பி ப்ரைவேட்டாக கொடுக்கலாம்ல. இவ்வளோ பெரிய பாக்ஸில் ஆஃபீஸ்க்கு வந்து எதுக்கு கொடுக்கணும் நீங்க?
சரி நான் ஒத்துக்கிறேன். நிஜமாவே நான் என்ன நினைச்சேன்னா எல்லாருக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியணும்னு. ஏய் ஒரு நிமிஷம் இருடா. காஃபி குடிக்க போலாமா? அட என்ன பாசம் பொங்கி வழியுது. நீ வாங்கி கொடுத்தா நான் சாப்பிட்றேன். ஓகே சரி, நீ முதல்ல மேலே போ.如果不将世俗当理，让感情肆意然不再逃避，眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定能换你也相信。我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下，听你说都不要紧，还有我。You will be loved, you will be loved， 占据你心里啊，站在原地也不怕，我的每一次回眸有你。You will be loved, you will be loved， 占据